அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பல்வேறு சோதனை புள்ளிகளை எவ்வாறு நிரூபிப்பது மற்றும் யூபிஎஸ்ஸில் உள்ள மின் அழுத்தங்களை எவ்வாறு சரிபார்ப்பது என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. யூபிஎஸ்ஸின் பல்வேறு சோதனை புள்ளிகளில் மின் அழுத்தத்தை அளவிடுதல். இதை நடைமுறைப்படுத்த தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். பயிற்சியாளர் டூல் கிட் ஒரு செட். ஆய்வுகளுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1. பாதுகாப்பு கையுறைகள் ஒரு செட். பேட்டரி மற்றும் அறிவுறுத்தல் கையேடு கொண்ட யூபிஎஸ் ஒரு செட். ப்ரொசீஜர். டாஸ்க் 1. முக்கிய உள்ளீட்டு விநியோகத்தில் மின் அழுத்தங்களை அளவிடுதல். குறிப்பு: இந்த பணியை தொடங்கும் முன் ஏசி மெயின் சப்ளையில் இருந்து பவர் கார்டை அகற்றவும். ஸ்டெப் 1. மல்டிமீட்டரை இயக்கி ஏசி மின் அழுத்தத்தை அளவிட அதை அமைக்கவும். யூபிஎஸ் உடன் உள்ளீடாக இணைக்கப்பட வேண்டிய 3-பின் ஏசி அவுட்லெட் சாக்கெட்டை நீங்கள் கண்டறியவும். ஸ்டெப் 2. சாக்கெட் திறப்புகளில் ஆய்வுகளை செருகவும். கருப்பு ஆய்வு நடுநிலையை தொட வேண்டும். அதே நேரத்தில் சிவப்பு ஆய்வு நேரடி சூடான முனையத்தை தொட வேண்டும். ஸ்டெப் 3. ஆய்வுகள் ஒன்றையொன்று தொடாமல் சாக்கெட்டின் உள்ளே இருக்கும் உலோகத்துடன் நல்ல தொடர்பை ஏற்படுத்துகின்றன என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்டெப் 4. மல்டிமீட்டரின் திரையில் காட்டப்படும் மின் அழுத்தத்தை படித்து அதை அட்டவணையில் குறிப்பிடவும். ஒரு நிலையான வீட்டு விற்பனை நிலையம் பொதுவாக 240 வோல்ட் ஏசியை வழங்குகிறது. ஸ்டெப் 5. மல்டிமீட்டரை பயன்படுத்தி கட்டம் மற்றும் நடுநிலைக்கு இடையே உள்ள மின் அழுத்தத்தை அளவிடவும். மேலும் மல்டிமீட்டரில் 220 வோல்ட் இருப்பதை உறுதி செய்யவும். இதேபோல மல்டிமீட்டரை பயன்படுத்தி நடுநிலை மற்றும் பூமிக்கு இடையே மின் அழுத்தத்தை அளவிடவும். மல்டிமீட்டர் 5 வோல்ட்டுக்கு மிகாமல் இருப்பதை உறுதி செய்யவும். சீரியல் நம்பர் 1. நேம் ஆஃப் த டெஸ்ட் பாயிண்ட்: ஏசி இன்புட் சப்ளை. வோல்டேஜ். ரிமார்க்ஸ். 2. டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி. 3. ரெக்டிஃபையர் அவுட்புட். 4. பேட்டரி வோல்டேஜ். 5. யூபிஎஸ் அவுட்புட். டாஸ்க் 2. மின்மாற்றி முனையங்களில் மின் அழுத்தங்களை அளவிடுதல். ஸ்டெப் 1. பொருத்தமான ஸ்க்ரூ டிரைவர்களை பயன்படுத்தி யூபிஎஸ்ஸின் அட்டையை அவிழ்த்து அதனை நீங்கள் அகற்றவும். ஸ்டெப் 2. யூபிஎஸ்ஸின் மின் கம்பியை பிரதான ஏசி உள்ளீட்டு விநியோகத்தில் செருகவும். ஸ்டெப் 3. மின்சார விநியோகத்தை இயக்கவும். ஸ்டெப் 4. யூபிஎஸ்ஸில் பவர் கார்டு இணைக்கப்பட்டுள்ள டெர்மினல், பேஸ் மற்றும் நியூட்ரல் இடையே உள்ளீடு ஏசி உள்ளீட்டு விநியோகத்தை அளவிடவும். மல்டிமீட்டரில் அதே உள்ளீடு ஏசி மின் அழுத்தம் காட்டப்படுவதை நீங்கள் உறுதி செய்யவும். ஸ்டெப் 5. யூபிஎஸ்ஸில் உள்ள மின் மாற்றியை அடையாளம் காணவும். மல்டிமீட்டரை இயக்கி ஏசி மின் அழுத்தத்தை அளவிட அதை அமைக்கவும். ஸ்டெப் 6. மின் மாற்றியின் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு முனையங்களை அடையாளம் காணவும். ஸ்டெப் 7. மின் மாற்றியின் உள்ளீடு மற்றும் அவுட்புட் டெர்மினல்களுக்கு மல்டிமீட்டர் லீடுகளை இணைக்கவும். பெரும்பாலும் மின்மாற்றி படி கீழே உள்ளது. மல்டிமீட்டருடன் அளவிடப்பட்ட உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின் அழுத்தங்களை ஒப்பிடுவதன் மூலம் மின்மாற்றி வகையை உறுதிப்படுத்தவும். டாஸ்க் 3. பேட்டரி மற்றும் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டுகளில் மின் அழுத்தங்களை அளவிடுதல். ஸ்டெப் 1. யூபிஎஸ்ஸில் பேட்டரி இணைக்கப்பட்டுள்ள பேட்டரி டெர்மினல்களை அடையாளம் காணவும். இந்த டெர்மினல்கள் பொதுவாக யூபிஎஸ் வீட்டு வசதிக்குள் அமைந்துள்ளன. மேலும் அவை பிளஸ் நேர்மறை அல்லது மைனஸ் எதிர்மறை என லேபிளிடப்படலாம். ஸ்டெப் 2. மல்டிமீட்டரை இயக்கி டிசி மின் அழுத்தத்தை அளவிட இதை அமைக்கவும். ஸ்டெப் 3. மல்டிமீட்டர் ஆய்வுகளை பேட்டரி டெர்மினல்களுடன் இணைக்கவும். நேர்மறை ஆய்வு நேர்மறை முனையத்துடன் பிளஸ் இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து, எதிர்மறை ஆய்வு எதிர்மறை முனையத்துடன் மைனஸ் இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்டெப் 4. யூபிஎஸ்ஸில் உள்ள ரெக்டிஃபையர் பேட்டரிகளை சார்ஜ் செய்வதற்கும் இன்வெர்ட்டரை இயக்குவதற்கும் ஏசி பவரை பயன்பாட்டிலிருந்து டிசி பவராக மாற்றுகின்றது. ஸ்டெப் 5.
ரெக்டிஃபையரின் அவுட்புட் டெர்மினல்களை அடையாளம் காணவும். பொதுவாக யூபிஎஸ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டில் ஏசியை டிசியாக மாற்றுவதற்கு பொறுப்பான டயோடுகள் அல்லது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்களை நீங்கள் அடிக்கடி காணலாம். ஸ்டெப் 6. டிசி மின் அழுத்தத்தை அளவிட உங்கள் மல்டிமீட்டரை அமைக்கவும். மல்டிமீட்டர் ஆய்வுகளை ரெக்டிஃபையரின் அவுட்புட் டெர்மினல்களுடன் இணைக்கவும். நேர்மறை ஆய்வு நேர்மறை முனையத்துடன், எதிர்மறை ஆய்வு வெளியீட்டின் எதிர்மறை முனையத்துடனும் இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் உறுதி செய்யவும். ஸ்டெப் 7. அட்டவணையில் உள்ள ரீடிங்குகளை கவனியுங்கள். சீரியல் நம்பர் 1. நேம் ஆஃப் த டெஸ்ட், ஏசி இன்புட் சப்ளை, வோல்டேஜ், ரிமார்க்ஸ். 2. டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி. 3. ரெக்டிஃபையர் அவுட்புட். 4. பேட்டரி வோல்டேஜ். 5. யூபிஎஸ் அவுட்புட். டாஸ்க் 4. யூபிஎஸ் வெளியீட்டில் மின் அழுத்தங்களை அளவிடுதல். ஸ்டெப் 1. உங்கள் கணினி அல்லது பிற இணைக்கப்பட்ட சாதனங்களுக்கு மின்சாரம் வழங்கப்படும் யூபிஎஸ்ஸின் வெளியீட்டு முனையங்களை அடையாளம் காணவும். அவை பொதுவாக 3 முள் சாக்கெட்டுகளுடன் யூபிஎஸ்ஸின் பின்புற பேனலில் அமைந்துள்ளன. ஸ்டெப் 2. ஏசி மின் அழுத்தத்தை அளவிட உங்கள் மல்டிமீட்டரை அமைக்கவும். ஸ்டெப் 3. சாக்கெட் திறப்புகளில் ஆய்வுகளை செருகவும். கருப்பு ஆய்வு நடுநிலை பொதுவாக பரந்த ஸ்லாட் அல்லது தரையை தொட வேண்டும். அதே நேரத்தில் சிவப்பு ஆய்வு நேரடி சூடான முனையத்தை தொட வேண்டும். ஸ்டெப் 4. மல்டிமீட்டரின் திரையில் காட்டப்படும் அட்டவணையில் உள்ள மின் அழுத்தத்தை படித்து கவனிக்கவும். இந்த வாசிப்பு யூபிஎஸ்ஸின் வெளியீட்டு மின் அழுத்தத்தை குறிக்கின்றது. ஸ்டெப் 5. இதுபோல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி கட்டம் மற்றும் நடுநிலை, பூமி மற்றும் நடுநிலை ஆகியவற்றுக்கு இடையேயான மின் அழுத்தத்தை அளவிடவும். மற்ற வெளியீட்டு சாக்கெட்டுகளில் மின் அழுத்த மதிப்புகளை அளவிடவும். ரீகேப். இந்த வீடியோவில் யூபிஎஸ்ஸின் பல்வேறு சோதனை புள்ளிகளில் மின் அழுத்தத்தை எவ்வாறு அளவிடுவது என்பதை நாம் விவாதித்தோம்.